வெல்கம் டு மை சேனல். பொதுமக்களின் விருப்பத்தில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம மாடி தோட்டத்தில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். எங்கள் வீட்டு மாடி செடியில் வந்து செம்பருத்தி செடி பாருங்கள். இது வந்து அடுக்கு செம்பருத்தி. இது வந்து சொல்லுவாங்க ஒத்த செம்பருத்தியில் இருக்கும். இது வந்து அடுக்கு செம்பருத்தி. அடுக்கு செம்பருத்தியில் வாங்கிட்டு ஆனால் இது வந்து என்ன கலர்னு எங்களுக்கு தெரியாமல் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதை வந்து எப்படி பராமரிக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நான் உங்களுக்கு இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு செடியில் எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள். இந்த மொட்டுக்கள் வந்து கீழே கொட்டாமவும் நல்லா பெருசாக வளர்கிறதுக்கும் தான் இந்த டிப்ஸு. ஒரு பிரான்ச்லேயும் நல்லா 4-5 பூக்கள் வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு லைக் பண்ணுங்கள், புரியுங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இந்தமாரி இலைகள்லாம் இருக்கும். அந்த இலைகளை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடணும். இது வந்து தான் மாவு பூச்சின்னு சொல்கிறது. இந்த மாவு பூச்சிகள் வந்துட்டால் செடிகளை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர விடாமல் பண்ணிடும் பாருங்கள். ஏன்னா இப்போ தான் இது பூக்கள் வருதுல, அந்த பூக்கள் வர ஸ்டேஜில் இது எல்லாமே வரும், இந்தமாரி தான் வரும். அப்போ நம்ம இந்த மாவு இலைகள் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி விட்டுடலாம். அதேமாரி இந்த பூக்கள் பூத்துருச்சா உடனே நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எத்தனை பூ வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 ஃப்ளவர் பூத்துருக்கு. இதேமாரி தான் டெய்லியும் பூக்கும் எங்களுக்கு. பாருங்கள் 10 பூக்கள் பூத்துருக்கு. இதுமாரி பழுத்து போன இலைங்க. இதுக்கு வந்து என்னென்ன நான் ஃபாலோ பண்ணுறேன்னா, இது பாருங்கள், இந்தமாரி நிறைய இருக்குது பாருங்கள். இந்தமாரி அந்த இலையெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். ரிமூவ் பண்ணிட்டு எப்போதுமே தண்ணி வந்து செடிங்களுக்கு நல்லா ஷவர் பண்ணி விடணும். ஷவர் பண்ணி விட்டால் தான் நல்லா அது வந்து நல்லா அழகாக ஃப்ரெஷ்ஷாக வளரும். நம்ம இந்த இலையெல்லாம் பிச்சு போட்டுடலாம். இன்னும் நீங்கள் எவ்வளோ இதுமாரிலாம் பிச்சு போடுறீங்களோ அவ்வளோ நிறைய க்ரோத் வளரும், செடிங்களுக்கு இன்னும் புது புது இலைகள் வரும். அதேமாரி இந்த பூவெல்லாம் பூத்து முடிச்சிட்ட பிறகு நல்லா ஒட்டை கட் பண்ணி விட்டுடணும். ஒட்டை கட் பண்ணி விட்டோம்னா நம்ம புது கிளைகள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். என்னோடய செம்பருத்தி இலை செடி நான் ஏற்கனவே போட்டிருப்பேன். நான் நிறைய எப்படி அந்தமாரி மாவு பூச்சி வந்தப்போ நான் என்ன பண்ணேன்னா, வேப்பலை எண்ணெயும் மஞ்சத்தூளும் எல்லாத்தையுமே போட்டு தெளித்து விட்டேன். நான் ஸ்ப்ரே பண்ணி விடுவேன் நான் அதுக்கு. அந்தமாரி நீங்கள் பண்ணிங்கன்னாலும் உங்கள் வீட்டு செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளரும். இப்போ இந்த பூக்கள்லாம் நிறைய மொட்டுக்கள் வந்துருக்கு. அந்த மொட்டுக்கள்லாம் பூத்து முடித்த பிறகு நான் எல்லா இலையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கிளைகளை கட் பண்ணி விட்டு மறுபடியும் நான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிப்பேன். மறுபடியும் நல்லா செடிங்களும் இதேமாரியே பூத்து கொள்ளுவோம். பாருங்கள், ரெட் கலர் தான் இந்த செம்பருத்தி. என்ன கலர்னு எங்களுக்கு தெரியாது. வாங்கிட்டு வரும்போது ஒரே ஒரு குச்சி மாதிரி தான் எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். அதை தான் இப்போ நான் இவ்வளோ காடு மாதிரி வர வச்சுருக்கேன். நான் செம்பருத்தி செடிங்கள நிறைய பிரான்ச் எங்கேருந்து ஆரம்பிக்கவே தெரியாது. அந்த அளவுக்கு நான் வேறு ஒன்றும் இல்லைங்க, பெயிண்ட் பேக்கெட்டில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பெயிண்ட் பேக்கெட் பார்த்திங்கன்னா அதில் தான் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து தொழு உரம், அப்புறம் வந்து நம்ம மஞ்சள் தண்ணிங்க, அப்பப்போ மஞ்சள் தண்ணி தெளிக்கிறது, அப்புறம் வந்து வேப்ப எண்ணெய், அப்புறம் வந்து வேப்பலை தண்ணி, அதெல்லாம் வந்து ஷவர் பண்ணி விட்டாலுமே போதும், செடிங்க நல்லா வளர ஆரம்பிச்சிடும். அதேமாரி வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, அந்தமாரி எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இந்தமாரி இலைங்களாம் ரிமூவ் பண்ணி, ஏன்னா இதுவே வந்து செடிங்களை வந்து அப்படியே ஃபுல்லாக பரவிடும். ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னு வச்சிங்கன்னா செடிங்க வேஸ்ட்டாக போய்டும். அதனால் கொஞ்சமாக இருக்கும் போதே ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஃபுல்லாக ஷவர் பண்ணி விடுங்க. நல்லா செடிங்க நல்லா குளிப்பாட்டி விடுற மாதிரி பண்ணுங்கள். இப்போ தான் செடியில் இருக்கிற அந்த மாவு பூச்சிங்க எல்லாமே ஒழிஞ்சிடும். பாருங்கள் எங்கேருந்து எப்படி போயிட்டு எப்படி வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ அழகான பூக்கள். ஒரு பூ ஒரு பூ அப்படியே செண்டாக கிடக்குது. பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த ஒரு பிரான்ச்லேயே பாருங்கள் 4 மொட்டு இருக்குது, 4 இருக்குது. நான் அதான் நான் என்னென்னா, அப்புறம் வந்து இந்த கம்போஸ்ட்லாம் போடுவேன் நான். அதுக்கப்புறம் வந்து என்ன போடுவேன்னா, டீ தூள், வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல், அது எல்லாத்தையுமே போட்டு விடுவேன் நான் செடிங்களுக்கு. அந்தமாரி போட்டாலுமே போதும். டெய்லியுமே இந்தமாரி பூ கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு செம்பருத்தி பூ. நீங்களும் செம்பருத்தி பூ நம்ம வீட்டிலே வளருது, பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். ரொம்ப ஆசையாக உங்களுக்கும் வந்து டைம் பாஸு அப்படின்றது ஒன்று ஆகும். நம்ம வீட்டில் ஒரு செடிங்களை வளர்த்தோம்னா கூட மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பூங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதை வந்து நம்ம பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு இல்லை டெய்லி தான் இனிமேல் பூக்கள் எடுப்பேன் நான்.
இன்றைக்கி சின்ன சைஸில் இருந்திருக்கு. இந்தமாதிரி மாவு பூச்சிகள் இருந்ததுன்னா பூக்களோட சைஸும் சின்னதாகிடும், நமக்கு பெருசாக வளராது. ஆல்ரெடி போட்டிருப்பேன், அந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூக்கள் வந்திருக்கோன்னு. இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, நிறைய இந்த இந்த மாவு பூச்சிகள் வந்ததுனால செடிகள் வந்து வளர்ச்சி கொஞ்சம் க்ரோத் எல்லாம் கம்மியாயிடுது. அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, செடிங்களில் மாவு பூச்சி வராது. ஏன்னா இந்த செடியில் இருந்ததுன்னா இன்னும் எல்லா செடிங்களுக்கும் பரவிடும், பக்கத்தில் இருக்கிற செடிங்களுக்கு எல்லாத்துக்குமே பரவிடும். அதனால் எடுத்து போட்டுருங்க. நிறைய மஞ்சத்தூளும் அதெல்லாம் போட்டு தண்ணி தெளித்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து புழுக்கள், மஞ்சத்தூள், கல் உப்பு அந்த ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை எடுத்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அந்தமாரி ஸ்ப்ரே பண்ணும்போது செடிங்களோட பூக்கள் வந்து நிறைய பெருசாக வளரும், பூக்கள் நிறைய மொட்டு வைக்கும், நிறைய செடிங்களை நிறைய மொட்டு வைக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு இந்த இலைங்கள்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் புது துளிர்கள் வர ஆரம்பித்தோம். பாருங்கள் நம்ம வீட்டு செம்பருத்தியில் எவ்வளோ பூக்கள் நிறைய வந்திருக்கு. இந்த செம்பருத்தி வந்து நம்ம எண்ணெயில் போட்டு கூட நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோ நல்லது முடியோட க்ரோத்துக்கு. எவ்வளோ பூக்கள் இருக்குது பாருங்கள். பாருங்க நமக்கு ஒரு தட்டு நிறைய வந்துருச்சு. இல்லை வேலை எறும்புகள் வந்திருக்கு பாருங்கள். எதனாலனா இந்த மாவு பூச்சி வந்ததுனால எறும்புகள் வந்திருக்கு. அந்த எறும்புகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு பூச்சி அதை சாப்பிட்றதுக்கு, அப்புறம் செடிங்களை அந்த வேரையும் கொஞ்சம் இது எஃபெக்ட் ஆகும். அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு செடிங்களை வந்து நல்லா பராமரித்தாலுமே போதும், செடிங்க நல்லா பூ பூக்கும். ஆரோக்கியமான செடி நம்மளும் நம்ம வீட்லேயே வளர்த்துக்கலாம். பாருங்க நானே எங்கள் வீட்டில் சின்ன சின்ன செடிங்கள் வச்சுருக்கேன். பாருங்க கீரை செடி வச்சுருக்கேன், பொன்னாங்கண்ணி கீரை, புதினா, அப்புறம் புதினா வச்சுருக்கேன். இங்கே பாருங்க ரோஸ் செடி பாருங்கள், அதில் நல்லா நீட்டாக வளர்ந்துருக்கு. இதில் பாருங்கள் சின்ன இதுலேயே வந்துருச்சு பாருங்கள், மொட்டு வந்திருக்கு பாருங்கள். அதேமாரி நம்ம வீட்டில் தக்காளியும் வந்திருக்கு பாருங்கள், தக்காளி செடி தக்காளியும் வந்துருச்சு பாருங்கள். பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வச்சுருக்கேன், நான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்தமாதிரி தேவையில்லாத செடிங்களும் பிடுங்கி போட்டுருங்க. இது வந்து கீழாநெல்லி செடி, இதுவும் வந்து கீழாநெல்லியும் நம்ம எண்ணெய்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், தலைக்கு வைக்கிறதுக்கு. அப்போ வச்சோம்னா முடி நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை, இது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன் நான். பொன்னாங்கண்ணி கீரை, வல்லாரைக்கீரை இதிலே இருக்குது, வல்லாரையும் இருக்குது பாருங்கள். வல்லாரை இருக்குது பாருங்கள், வல்லாரைக்கீரை பார்த்தீங்களா, அதையும் வச்சு விட்ருக்கேன் நான். இது வந்து பசலைக்கீரை, பசலைக்கீரை பாருங்கள். இது வந்து எல்லாமே இந்த நத்தைங்கள் வந்து சாப்பிட்ருக்கு, செடியில் இருக்கிற நத்தைங்கள் தான், அதெல்லாம் வந்து சாப்பிட்டுச்சு. நிறைய வந்திருந்தது, எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி சமைச்சாச்சு. அதேமாரி மல்லிகைப்பூ செடி பாருங்கள், நான் இதை வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுட்டேன் தண்டை. அப்போ தான் புதிர் துளிர் வந்துடுனா நமக்கு நிறைய மொட்டுக்கள் தரும், அதனால் வெட்டி விட்ருக்கேன் நான். பாருங்கள் சின்னதாக ஒரு வாழை மரம் வீட்லேயே கேனில் வச்சுருக்கேன் நான். இதேமாரி பாருங்கள் இதில் பதியம் போட்டு வச்ச செடி தான் மல்லிகைப்பூ செடி, ரோஸ் செடியிலே வச்சுருக்கேன் நான். இதுவும் ரோஸ் செடி, இது வந்து ரெட் கலரு, இது வந்து எல்லோ கலர், இது வந்து பன்னீர் ரோஸு. முல்லை செடி, வெத்தலை செடி பாருங்கள், வெத்தலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். வெத்தலைங்க, மணத்தக்காளி கீரை, ஒரு 5 கீரைங்க இருக்குங்க நம்ம வீட்டில். நெல்லி பாருங்கள் அதேமாரி தான் வெட்டி விட்ட செடி தான், எப்படி வந்திருக்கு பாருங்கள், மொட்டுக்கள் நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்துருக்கு, எப்படி இருக்குது பாருங்கள். அப்புறம் என்னோடய சாமந்தி செடிங்களை நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், எல்லோ கலர் சாமந்தி எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அழகாக வந்திருக்கு. இது நான் பதியம் போட்ட செடிகள் தான், அந்த செடியிலேருந்து போட்டு நான் சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் நான், நல்லா அழகாக பூத்துருக்கு. இதுக்கு வந்து நான் கோகோ பீட்டெல்லாம் போட்டிருக்கேன். இவருங்க தேங்காய் நார் இருக்குது பார்த்திங்களா, அந்த தேங்காய் நாரை வீட்டில் அந்த தேங்காய்லேருந்து எடுத்த அந்த நாரையே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி
கட் பண்ணி எல்லாத்தையுமே நான் இதில் மண்ணில் போட்டு வச்சுருக்கேன். நான் டீத்தூள், அப்புறம் வந்து கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு, முட்டை ஓடு, வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல், பூண்டு தோல் இவ்வளோத்தையும் போட்டிருக்கேன். இதெல்லாம் இருந்தால் தாங்க மண் வளம் நல்லா இருந்தால் தான் நல்லா செடிங்களும் நல்லா வளரும். இந்தமாரி உதிரியாக இருக்கணும் மண், நல்லா களி மாரிலாம் ஆகிடக்கூடாது. மண் கட்டியாக இருந்துச்சுன்னா செடிங்களோட வேர் வந்து நல்லா போய் ரூட்டு போய் நல்லா வளராது. அதனால் எப்போதுமே மண் வந்து இதை பாருங்கள் இப்படி தான் இருக்கணுமே மண். அப்படி இருந்தால் தான் செடிங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நான் வச்ச செடி தான் எவ்வளோ நிறைய மொட்டு வந்திருக்கும். சின்ன செடியில் இவ்வளோ மொட்டுகள் வந்திருக்கு. இதுவும் அதேமாரி தான் பதியம் போட்ட செடிகள் தான். இதில் வந்து நான் பொன்னாங்கண்ணி வச்சுருக்கேன். இந்த பொன்னாங்கண்ணி சும்மா பிடுங்கி போட்டதில் வந்துருச்சுங்க. இது எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை அதெல்லாம் வேண்டாம், எடுத்து போட்டுடுறேன் நான். ஏன்னா இந்த செடியை வந்து பாதிக்கும். இதுமாரி லூஸ் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் இதுவாக இருக்குது, கட்டியாக இருக்குது. அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் நம்ம வந்து மண் லூஸாக இருந்தால் தான் வேர்கள் நல்லா வளரும். நம்மளோட உரங்களும் இருக்கணும். அதேமாரி செடிக்கு டெய்லி தண்ணியும் ஊற்றணும், நல்லா ஊற்றணும். என்ன நம்ம எப்படி சாப்பிட்றோமோ உடம்புக்கு சத்தானது அதேமாரி செடிங்களுக்கும் உரம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா போதுங்க. செடி நல்லா சூப்பராக வளருங்க. நமக்கு வீட்டுக்கு தேவையான பூக்களும் கிடச்சிரும். நம்ம வச்சது நம்ம மாடி தோட்டத்துலேயே நம்ம செடிங்கள்லேருந்து பூ பூக்குமா. அந்த அழகான பூ வந்து பார்க்கறதுக்கே நமக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இதுலேயும் பாருங்கள், இந்த சின்னதுலேயே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். சின்ன சின்னதாக வந்துருக்கு, பிஞ்சுகள் வந்துருச்சு, மொட்டுக்கள். இது வந்து தூக்கி போட வேணாம், நம்ம இதிலே போட்டு நெட்டு வச்சுட்டோம்னா போதுங்களா. இன்னொரு ட்ரேயில் அது ஆட்டோமேட்டிக்காக அதை பிடிச்சிட்டு வந்துடும். அந்த தண்டுகளே போதும். நான் இப்படி தான் வைப்பேன். நான் வச்சதில் தான் இப்படி வந்துருச்சு கீரைகள் செடி. நான் நிறைய பறிச்சிட்டேன் நான். இப்போ இதில் வந்து பொன்னாங்கண்ணி பாருங்கள், பொன்னாங்கண்ணி இருக்குது, அரைக்கீரை இருக்குது, எல்லாமே சிறுகீரையும் வளர்ந்துருக்கு, வல்லாரக்கீரை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருக்கேன். எல்லாம் வந்துட்டுருக்கு. அதேமாரி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இல்லைங்க லைக் போடுங்க. எங்களோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் தேங்க்யூ.